இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசியில் உத்திராடம் 1, 2, 3 பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெரிய அளவு தோல்வியை கண்டாலும் அதை பார்த்து சோர்ந்து உட்கார மாட்டாங்க. வீறு கொண்டு எழக்கூடியவங்க, எதுலேயுமே ஒரு பாடம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இரக்க சுபாவம் இவங்களுக்கு அதிகம். எதிரிக்கு கூட ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். எதுலேயுமே ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து உட்கார்ந்துட மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை அப்படியே போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஆதாயம் பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக கொஞ்சம் பேசக்கூடியவங்களாகவும் நல்ல ஒரு சிரித்து மகிழக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணம், குணம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெகுளித்தனமாக வெள்ளை மனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி காத்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சிறிய முயற்சி போட்டிங்கனாவே பெரிய அளவுக்கு வெற்றியை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்குது. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் சென்று உச்சமடைந்திருக்கிறார். அதனால் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்து, ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிலமோ அல்லது நல்ல ஒரு மனையோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு சிலர்லாம் சொந்த நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் அமையாமலே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொழிலுக்காக சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. பாரம்பரிய சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். பங்குதாரர்களால் ஏதாவது சின்ன சின்ன இனம் புரியாத சண்டை, இனம் புரியாத ஒரு விதமான மனக்கசப்பு இதுனவைகளும் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டை சச்சரவு எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக விற்க முடியாத இருந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு நல்ல ஒரு மெயின் இடத்துல ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க, குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக தீபாவளிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிரும். தீபாவளி வருது, ஆனால் நமக்கு தேவையான அமௌண்ட் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலிமா ஓரளவுக்கு வருமானத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா உங்களுக்கு தேவையான ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தை மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாமனார் மாமியார் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள், மனக்கசப்பு இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க, கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. திருமணம் நிச்சயமானவங்க ஃபோனில் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தை காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி அமைந்திருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. வரவுக்கு மேலே செலவு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. எவ்வளவு செலவு வந்தாலும் வரவுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட கால பைரவரை வழிபடுங்க. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான செய்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓய்வெடுக்கும் விதமாக எல்லா நாளும் நமக்கு ஞாயிறாக இருப்பதில்லை. அதை போல தான் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் செலவுகள் அதிகமானாலும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நேர்மையும் கஷ்டமான உழைப்புக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பல திசையிலிருந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். வாக்கு வன்மையால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக தான் நீங்கள் வர போகிறீங்க. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதோடு கூட நண்பர்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பெரியவங்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். அது உங்களுடைய மனதுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். அதோடு கூட நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் கௌரவ பட்டம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும். அண்டை வீட்டாரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம், ஏதாவது புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நல்ல குணத்துக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு பாராட்டியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வியில் தேர்ச்சி பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோடு கூட சக மாணவர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. அதோடு கூட உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.